எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன். நெக் டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நம்ம பார்ப்போம். அதாவது ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் அல்லது ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னே என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே ஒரு காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, அதனால அவ்வளோ ஒரு க்ரேஸாக இருக்காங்க. நான் போனால் ஒரு கார் டிசைன் பண்ணக்கூடிய இன்ஜினியராக தான் போகணும், நான் ஒரு பைக் டிசைன் பண்ணணும், இப்படி தான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஓடுற கார் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு ஓடிட்டு இருக்கிற கார் நாளான்னைக்கு இருக்காது. ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டொமைன் வந்து மெக்கானிக்கல் அண்டர்லைனுமே இருக்காது. பார்த்துக்கோங்க. ரீசன் என்னென்னா, இன்னைக்கு வந்து வெஹிக்கிள் டெக்னாலஜி அவ்வளவு வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு பியூர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஒரு காரை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது அழிஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இளைஞர்களுமே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து பத்தவே பத்தாது. இன்னைக்கு எல்லாருமே எக்ஸிஸ்டிங் சிலபஸில் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இதை வச்சு ஒரு காரை தயாரிக்க முடியாது. இன்னைக்கு டெக்னாலஜி இன்டகிரேட்டாக எந்த அளவுக்கு வந்திருக்குது. ஒரு மெக்கானிக்கல், ஒரு எலக்ட்ரிக்கல், ஒரு எலக்ட்ரானிக்ஸ், ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ இந்த 4 டிபார்ட்மெண்ட், 4 டொமைன் இல்லாமல் ஒரு ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் கிடையாது. ரைட்? அப்போ இதோட ரோல் என்ன? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா காருடைய பார்ட்ஸை நம்ம தயாரிப்போம். தட்ஸ் ஆல். அதுதான் நம்மளுடைய ரோலாக இருக்கும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறது தான் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். அதில் கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்கலாம், டிரைவ்ஸாக இருக்கலாம். கோடிங்கை யூஸ் பண்ணி அந்த கோடிங் மூலமாக கோடிங் எழுதுறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். அப்போ அந்த கோடிங் மூலமாக வந்து மெக்கானிக்கல் சிஸ்டத்தை வந்து ரன் பண்ண வைக்கிறது. சில சென்சார்ஸு, சில எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு வெஹிக்கிளை வந்து டிரைவ் பண்ணுவாங்க, ஒரு வெஹிக்கிளை வந்து ரன் பண்ணுவாங்க. அப்போ ஓவராலாக பார்க்குற போது ஒரு கார் ஒன்று தயாரிக்கிறோம் அப்படின்னா நாட் ஓன்லி எ பியூர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங். அப்போ ஓவராலாக இந்த 4 இன்டகிரேட்டட் டொமைன் இருந்தால் மட்டும்தான் ஒரு காரை தயாரிக்க முடியும். ஸோ இன் ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய காரில் வந்து இதை இன்கார்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்னு பெரிய 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 அப்டேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்போ இன்னும் ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2040 நீங்கள் வந்து ஒரு கோர் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. யூ ஷுட் ஸ்டடி அண்ட் இன்டகிரேட்டட் அப்ரோச். அதாவது எலக்ட்ரானிக்ஸும் தெரியணும், எலக்ட்ரிக்கலும் தெரியணும், மெக்கானிக்கலும் தெரியணும், அண்ட் ஆல்சோ கோடிங் எழுதவும் தெரியணும், கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய டொமைனும் தெரியணும். அதுக்காக சார் நான் மெக்கானிக்கல் படிக்கிறேன், இதெல்லாம் நான் எப்படி படிச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் see the syllabus. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு பாருங்கள். பியூர் மெக்கானிக்கலில் சில சிஸ்டம் எல்லாம் வந்து இப்போ அவுடேட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இ வெஹிக்கிள்ஸ் வந்து வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இ வெஹிக்கிளுடைய வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட இனிமே ஆல்மோஸ்ட் ஆல் த வெஹிக்கிள்ஸ், ஆல் த லைக் 2 வீலராக இருக்கலாம், அல்லது 4 வீலராக இருக்கலாம், அல்லது ஹெவி வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம், எல்லாமே விச் இஸ் கம்ஸ் அண்டர் ஆல்ரெடி இன் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இப்போ நம்ம ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர் ஆகணுமா அல்லது ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகணுமா, கண்டிப்பாக மெக்கானிக்கலையும் தாண்டி டிரைவ் சிஸ்டம்ஸாக இருக்கலாம், கண்ட்ரோல்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் பேஸ்டாக இருக்கலாம், கோடிங்ஸாக இருக்கலாம். இது தெரியாமல் you should not become a mechanical engineer or you should not become an automotive or automobile engineer. That's it. Thank you.